ஒரே மாதிரி இருக்குது மூஞ்சியும் இந்த பொம்மை டிசிஷன் மச்சான் உன் ஞாபகமாக போட்டு மச்சான். ஞாபகமா உன் மூஞ்சி தான் பர்ஃபெக்டாக இருக்குது. சரி நான் ஓட்டு போட்டியா? போட்டேன் மச்சான். யாருக்கு போட்டேன்? என் மனசு பிடிச்சவங்களுக்கு போட்டேன் தவிர. அப்படியா? நானும் போட்டேன். மக்களே நானும் ஓட்டு போட்டேன். மக்களே நானும் மக்களும் போட்டிருப்பீங்க. யார் யார் பிடிச்சிக்குதோ அவங்க ஓட்டு போட்டோம். அது ஆனால் நம்ம ஓட்டு போடுறது உரிமை, நம்ம ஜனநாயகம். அது உண்மைதான். நம்ம ஓட்டு போடணும், போடாமல் இருக்கக்கூடாது. கரெக்ட். இந்த வாட்டி மிஸ் பண்ணுங்க, அடுத்த வாட்டி ஓட்டு போடுங்க. சரி சரி அதை விடு. இந்த ரூபன் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஐஸ் வாட்டர் வாங்கின்னு வாடான்னு சொன்னேன். அப்பா இன்னும் வந்துனுக்குறாம்மா அவன். இதோ வரான் பாரு. நான் சொல்ல மாட்டேன், வெயிலில் போய் வாங்கின்னு வரப்ப எங்களுக்கு தான் தெரியும். ஆட்ரா என்ன தண்ணி நீ கேட்டால் அவன் குடிக்கிறான். ஆமாம் 40 படிக்கட்டு மேலே ஏறி வரமாம்மா. பஸ் யார் குடிக்கணும்? நீ குடிக்கணும். 40 படிக்கட்டு ஏறினாராம். ஆஹா, இந்த அடிக்கிற வெயிலில் ஏசி ரூம்லேயும் ஐஸ் வாட்டர் குடின்னு தோணுமா? ஆமாம் அப்போ தான் மச்சான் ஓவர் வெயிலாகுது. பர்ஃபெக்ட். நல்லா வாட்டர் தான் மச்சான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். பா பல்லு வலுக்கிறது இல்லை பல்லுக்குது. ஆமாம் மச்சான் கரையலுக்குது. இருக்கட்டும். அப்படியா? 4 ஆகுது. எதுனா ஹோட்டலில் வீட்டில் எதுனா வாங்கி கொடு. 4 ஆக போகுது. ஹோட்டலில் வீட்டில் சாப்பாடு கப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவோம்ல, பசியில் இருக்கிறோம். என்னப்பா 4 மணி ஆகுது, எங்கப்பா ஹோட்டலில் சோறு இருக்குது இந்த நேரத்தில்? கிரில்லு தந்தூரி வாங்கி கொடு. இந்த கிரில்லு தந்தூரி கிந்திரிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐட்டம் செஞ்சு தரேன், சாப்பிட்றீங்களா? என்னது மச்சான்? நம்ம ஃபேவரேட்டு பீஃப் கட்லெட் செய்யலாம். பீஃப் கட்லெட்னா? அம்மா நல்லா கேட்டுக்கோ. பீஃப் இருக்குதுல, நல்லா கொந்தி உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அழகாக ஒரு உருண்டை எடுத்து இப்படி அழகாக தட்டி இப்படியே தவாவில் இந்த சைடு வேக வச்சு அந்த சைடு வேக வச்சு முறுன்னு கூட சாசை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கா எப்படி வருது பேர் காற்று. நீங்கள் மட்டும் தான் துணிங்க வேடிக்கை பார்க்குறது மச்சான். ஆமாம் நீ பீப் சாப்பிட மாட்டல, சரி நீ தண்ணி குத்துட்டு கிளம்பு வேணாம். பாத்தியா அட்டா சரி போயிட்டாருண்ணா வரேன். அனுப்புகிறேன் காய்கறி வெட்டுறதுக்கு ஆள் வேணும். ஆமாம் ஆமாம் ரூபாய் ஒன்று சொல்ல வந்துடுவா. இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் வேக வைக்கணும். வானா மச்சான் உன்னை நான் வானா சொன்னது வேற விஷயம். இப்போ எங்களுக்கு வேணும், அதனால் நம்ம கூட வந்து ஒத்தாசியாரு. உனக்கு வாங்கி தரேன் மச்சான். அதப்ப நீ பீப் சாப்பிட மாட்டேன், சிக்கன் வாங்கி தரேன். நான் உனக்கு தனியாக இட்டுன்னு போயிட்டு கேஎஃப்சி சிக்கன்லாம் வாங்கி தரேன். அப்போ நான் செய்கிறேன் மச்சான். வா, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும். எங்கே அடுப்பு குண்டா யானெல்லாம் ஒரே நிமிஷம் போய் எத்தனை வந்துடலாம். போய் எத்தாங்க போங்க போ. இந்த வயசானுங்க சின்ன என்ன போன போறேன்னு தெரில. நான் பண்ணுறது மக்களே, என் நண்பன் எயில் வந்து ஊர் வேலைக்கு போயிட்டான், பெயிண்ட் வேலைக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்துடுவான். அவன் இல்லாத நான் லோல் பட்டுனுக்கிறேன். என் நண்பன் வரட்டும். என்ன காத்துறா மச்சான். எத்தனை வந்துட்டீங்களா? கறி வாங்கிட்டு வந்தியா? எல்லாம் வாங்கிட்டோம் மச்சான். உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது, மசாலா எல்லாமே வாங்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடியாக, எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு. நீ சொன்னது எல்லாம் வாங்கி வச்சு என்ன வேணும் உனக்கு? என்னடா கத்தியை தப்பு தெரியுமா? கத்தியெல்லாம் காட்டக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? அந்த கறி உருளைக்கிழங்க போட்டு நல்லா விசில் போடுங்க. போங்க. போடுவேன் நான் போடுவேன், நீங்கள் விசில் போடுங்க. நான் சொல்கிறத செய்யுங்கடா. புறா என்ன பண்ண தலையெழுத்து விசில கைட்டு கீழே போடியா விசில் போட. வா வா வா. எவ்வளோ டைட்லி போய்த்தா உங்களுக்கு. சிக்கன் பக்கோடா வாங்கி தரலான்னு நினச்சேன். வேலை செய்யணுமா போகணுமா? பெரிய ஒரு 40,000 பேர் சமையல் செய்கிறாரு இவரு. வேலை செய்யணுமா? வாங்க போடா, நீ போடா கிளம்பி. நான் போகிறேன், நீங்கள் செஞ்சு எனக்கோசரம் இல்லை. அப்படியே பயங்கரமாக செய்வார் இவரு. எனக்கோசரம் இல்லை, அவர் ரொம்ப பண்ணார். விட அவர் நீ தாக்குற சுடி வேலையை பாரு, வேலையை ஸ்டார்ட் பண்ணு. உருளைக்கிழங்கு சீவுங்க. உருளைக்கிழங்கு சீவுவா? ஆமாம் செய்ய தெரியுமா? இவ்வளோ வச்சு தான் உரிப்பாங்க தோலை. இல்ல மேல மண் இருக்கும்பா, கழுவுங்கப்பா. நல்லா கழுவிட்டு எங்களுக்கு தெரியும். போ, நீ எல்லா வேலையும் வழுக்க மாட்டேன். எல்லா வேலையும் செய்கிற மாரி வந்துடுவேன். அவர் குளிக்கவும் மாட்டாரு. இரு நான் போய் பார்த்துன்னு வரேன், ஒழுங்கா அழிச்சுறாரான்னு. நல்லா கழுவுறியா? நல்லா கழுவு தெரியும், கிளம்பு. நல்லா உருளைக்கிழங்கு அழிச்சிக்கிறேன் மஜாவா. கறி அழிச்சினா போ. அவனை அனுப்பி ரூபண்ணா.
எனக்கு பசிக்கல, நீ தானே துணை போற, போய் அழிச்சு அப்படி இருந்தாப்போ. மாமா இப்போதான் உருளைக்கிழங்கு அழிச்சிட்டு வந்தேன். ஆண்ட கொடு. உலகத்துல ஒன்று மாரி அழிச்சது ஆளே கிடையாது. இந்த வருஷம் பிகர் நுட்ஸ்ல அவார்டே கொடுக்கலாம். அந்த மாரி அழிச்சிட எல்லாத்தையும் நீ அழிச்சிடுவா. அவன்கிட்ட குடியா, வந்தா அவன்கிட்ட குடியா, குடியா. ஏய் உனக்கு எதுக்கு என்ன மாமா இப்போ நீ அழிச்சிடா மாமா. என்ன இப்படி வேலை வாங்கி விடு மாமா, வயசுல பெரிய சின்ன பசங்களுக்கு தெரியாது, இதான் செய்வேன். மொட்டை மாடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா. அது எவ்வளோ சீக்கிரமாக கட்டுக்கிறாங்க போறா வீட்டை. பா கறி அழிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா. வா வா வா. என்ன இது உன் கையில் பார் கழுவுனல்ல கிரீஸு அப்படியே கொஞ்சம் நக்கு நல்லா இருக்கு. அப்படியே மச்சான் நீ நக்கிக்க கொஞ்சம். ஏன் நக்குன நான் ரெண்டு பேர் நகத்தால இங்க வாங்க. தப்ப உருளைக்கிழங்கு அதில் போடு, போய் கீழே வை. உருளைக்கிழங்கு அதில் போடு, போடுமா எல்லாத்தையும் போடுமா. எல்லாத்தையும் தான் தண்ணி ஊற்றுப்பா. நீ அப்படியே அப்படியே கை கழுவுனல, இப்போ கை கழுவிட்டா போ. ஊற்று 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 இன்னும் கொஞ்சம் ஊற்று ஊற்று. போதும் விடு. போதும் 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 போதும். போதும் விடு, முழுங்கிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குமா. கறி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ மூடிட்டு பற்ற வச்சுட்டு வேக வேண்டியதான். ஆன் பண்ணுப்பா, உன் கையால் ஆன் பண்ணுப்பா. நீ தவறா, பொறுமையாக ஆன் பண்ணு. நீ பக்கத்தில் நில்லு, காற்று அடிக்குது, உருவம் மறைக்கும். போதும்டி வேணும். வெய் இந்தா வெய். எல்லாத்தையும் நான் என்னையே வேலை வாங்குங்க. நீ தானே கேட்ட. கரெக்டாக வைக்கிறியாங்கண்ணா? கரெக்டாக தான் மச்சான் வச்சுக்கிறேன். இது பண்ணு, ஸ்லோ பண்ணு. அந்த சரி சார், ஒன்றும் பண்ணு ஒன்றும் பண்ணு ஒன்றும் பண்ணு. ஓகே ரைட். ஆமா, கொத்தமல்லி வேஸ்டேஜ்லாம் எடுத்துடுறேன். சரி இல்லை என்ன பண்ணு, நல்லா பொடிசாக இந்த ரசத்துக்கு போடும்போது நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு நல்லா இருக்கும். என்ன அரிசி வாங்கிட்டு வந்துருக்கா, சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன் உனக்கு. நானா துணை போகிறேன். ஏண்டா கறி கழுவ சொன்னீங்க கழுவுனேன், உருளைக்கிழங்கு கழுவ சொன்னீங்க கழுவுனேன். இன்னும் என்ன தான் வேலை செய்யுது. பாத்திரமோ நீ தான் இல்லை கட் பண்ணுறா என்ன மச்சான். எத்தனை வாட்டி அப்போ நான் கைவி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பா. அப்போ நீ துண்ணது இல்லையா? அதுக்கு செய் நீ ஒரு நாள். வந்து அவனும் செய்ய சொல்லு, எல்லா வேலையும் விட்டுருந்தா. யாரு அவன் தான் போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்தான். அவ்வளோ தொழுவில் இருக்கு. 20 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான். பா அந்த தண்ணி வாங்கி குச்சில லொப்புக்கு லொப்புக்குன்னு. ஆமாம் பின்ன தண்ணி தாக எடுக்கும்போது குடிச்சிட்டு இப்போ தேவையில்லாதான் பேசுகிறேன். நான் 20 ரூபா கொடுத்துட்டா குடி அப்படியே எடுத்து குடிக்கிறது காப்பி ஆயிடுது. அதுவே இல்லை எங்ககிட்ட தான் கேட்பேன். கட் பண்ணி நீயே கட் பண்ணி போடு. பேச மந்திரிச்சு விட்டுருவேன். எல்லாமே நானே செய்யணும் உங்களுக்கு. என்ன டைட் ஆகுது. ஓ சாரி, விசில் எடுக்காது. வாவ், இது வெந்திருக்கா பார்க்கலாமா? இந்த தண்ணி சூப்பராக இருக்கும் தெரியுமா? நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துக்குதுண்ணா. அப்படியே அறுத்தா தோல் உரிக்கணும். தோல் உரியா கட் பண்ண தெரியும் எங்களுக்கு. எதுக்குடா கட் பண்ணுற? நல்லா இருக்கும். அது வெந்திருக்கு, அதை காட்டணும்ல. அவனை நம்பி உட்கார வச்சு இவ்வளோ வேலை வாங்குறிய, கிரில்லு வாங்கி தருவான்னு நினைக்கிறேன். இது தலையெழுத்துன்னு நினச்சி என்ன பண்ணுறது, அவன் நம்பி வந்தால் இதுதான் தலையெழுத்து. நான் நினைக்கிறேன் நீ துணிச்சு இப்போ கூட நானும் தானே உரிக்கிறேன். இப்படி சாட மாட்டியா? ஏண்டா ஆந்திரா கிட்டுன்னு போனானுங்கடா, அந்த கதையை கட்டா சிரிப்படா. மாமியை தேடி முத்து பண்ணாடி தேடின்னு சரிண்ணே தோ 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 இட்டுன்னு போய் நோக்குறானுங்க காட்டு உள்ள. அங்கே போய் சமையல் விளையாட்டானுங்க. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். அவனை பற்றி பின்னாடி அப்படி இல்லை, பின்னாடி பேசல மச்சான். அங்கேயோ இந்த வேலை செய்யணும், இங்கேயோ. எனக்கு என்ன இது தலையெழுத்தா? தலையெழுத்து தான். இல்லை நான் கேட்குறேன், கேட்டான். உன்னை பிளாக்ல சருகா வைக்க சொன்னேன். விட்டா அது கூட செய்ய சொல்லுவேன். யாரு நீ செய்வ அந்த மாதிரி தான் இருக்குது உன் மூஞ்சி. ஆனால் நீ 10 பாட்டில் வச்சா கூட தெரியாதுடா உடம்புல. இப்போ பாட்டில் வச்சா தெரியாது தெரியல அதெல்லாம் இல்லை. உனக்கு உருளைக்கிழங்கு உரி சொன்னாங்களா, அந்த வேலையை மட்டும் பாரு. அவன் செய்ய மாட்டான். இப்போ செஞ்சு கொடுத்தா கரெக்டாக மீங்க மட்டும் லொப்புக்கு லொப்புக்குன்னு. நீ தானே மீங்குவேன். அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். அவன் நான் சிக்கன் வாங்கி தரேன், மூச்சு விடாது. கறி வேக வச்சு சூப் தண்ணிக்குது, அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அது குஷ்டா கட்லெட் சாப்பிட முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், வெடி கட்டி நம்ம கறியை ரவாசம் மட்டும் எடுத்துக்கலாம். ஊற்று மாமா, ஊற்று மாமா, ஊற்று மச்சான், ஊற்று. அம்மா என்ன சூடு மாமா. ஏய் நான் வயசு மரியாதை வாடா போடான்ற மக்களே. இவங்க என்ன தான் உருளைக்கிழங்கு வேக வச்சு அலசி கறி ரெடி பண்ணி கொடுத்தாலும் மசாலா ஜிம்மிக்கிளி கலக்குனா தான் மிட்டாவாக இருக்கும். என்னப்பா? ஆமாச்சான், அது உண்மை தான். பார்த்தீங்கன்னா ரூபன் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிருக்காரு.
மாமா வந்து உருளைக்கிழங்குலாம் சூப்பராக உரிச்சிருக்கீங்க. சூப்பர், வெரி குட். இப்போ வந்து நம்ம மசாலா கலக்கலாம். என் கை வந்து அந்த மசாலாவில் தொட்டால் தான் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். ஓகேவா? உருளைக்கிழங்கு இதில் போடுமா. ஓ வா 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 வா. என்ன சூடாகுதா? அதான் உங்கள் கையில் போட்டதான் எல்லாம் நல்லா இருக்கும். பண்ணுங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. உருளைக்கிழங்கு உள்ளலாம் கொஞ்சம் அனலாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணுறது, நல்லா இதமாக இருக்கும் கைக்கு. எதமாக இருந்தாலும் வடை பதமாக வரணும்ல. கண்டிப்பாக. கொதிக்க என்னம்மாம்மா இது வெள்ளம் இருக்குது. பா 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 பா. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பிசிஞ்சாச்சு. அந்த கறி கூட நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொடுப்பா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். போடுங்க. இதோட பெரிய கரண்டி இல்லையா? அதான் உங்கள் கையை கரண்டி மாதிரி தான் இருக்குது. அந்த கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடு போடு போடு. அளவு பாருங்கள். போதும். மிளகாத்தூள் பாருங்கள். இருங்க ஒன்று இது போடலாம். இது வேறு கலர் தான் இது. ஓகே. இருங்க கை எரியுதுல. நீங்கள் மாட்டுன்னு போட்டுனுக்கிறீங்க. சிக்கன் பவுட்ரு போடுங்க. எல்லாம் போடுங்க. எவ்வளோ இருக்குது சிக்கன் பவுட்ரு? கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு அளவு காட்டுங்க. இது கரெக்டாக இருக்கும். க்ரௌன் பவுட்ரு இது பிடிங்க. தனியா எப்பவுமே போடணும் தனியா. டேஞ்சர்ஸ் சொல்லு சில்லி. பிடிங்க. ஐயோ கண்ணில் போடுதுப்பா. டேஞ்சர் வந்து கொஞ்சம் லைட்டாக போடுங்க. போதும். எப்பா அப்படி காத்துன்னு பாப்பா எரியும். இது எல்லாத்தையும் போட்டு பெப்பர் போடுங்க. போதும். நல்லா தான் இருக்கும். என் கை தானே எரியும். எப்பா இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. விழுதா? போதுங்க. நல்லா போடுங்க. வாசனையாக இருக்கும். போதும். சிறிது எண்ணெய், உப்பு போட்டு. உப்பு கொஞ்சம் எடுங்கப்பா. வாரே பெருசாத கட்லட் கடை போட்டு போகிறோம் புளியாந்தப்பில் சாயந்தரத்தில். போடு லைட்டாக போடு. போய் பேசுவேன். இவனே கட்டில் போட்டு இருப்பான். நம்ம போதும். எண்ணெய் ஊற்றுட்டோமா? இருங்க கொஞ்சம் ஊற்றுங்க. அது கீழே ஊற்று. போதும் விடுங்க. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தூவுங்க. தூவிடு நல்லா தூவுங்க. அது போடாத. அது லாஸ்ட்டாக வறுக்கும் போது நல்லா வயசி போடுங்க. குட். அவ்வளோதான். அடுப்பு தவா வைப்பா. நீங்கள் ஏஞ்சாதான் அடுப்பை பற்ற வைக்க முடியும். வேணாம் நீ உட்கார். ரெடி கட்லு. ஏடா என் மழை தட்டில் உங்கள் கையை அப்படியே பண்ணுறேங்க. தட்டுறேன். கையில் கழுவாதீங்க. ஆன் பண்ணுங்க. தவா சூடாக தான் பார்க்கலாமா? லைட்டாக தண்ணி ஊற்றி, ரொம்ப ஊற்றாது. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, எண்ணெய் ஊற்றிங்க. அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றிடு. அந்த கவரு கூட அவங்ககிட்ட ஃபுல்லாக ஊற்றுமா? இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு மச்சான் அதில் உண்டை பிடிச்சி அதை தட்டி போடு. எங்களுக்கும் தெரியும். இரு சீமந்த வீட்டில் அது சுடுற மாரி பேசுகிறா. எப்படியோ எத்தனை வீட்டில் அது நீ சொன்னா செய்யடா. இந்த சைடாக கீழே வச்சுங்க. அதை மூஞ்சில் அப்படியே தடி விட்டுருவோம் உனக்கு. வேறு அதே தான் பண்ணுவேன். என்ன வேலை உனக்கு? அது கொடுமா. பேசாத உங்களுக்கு நான் சோறை வாங்கி கொடுத்துருக்கலாம் போல. இது ஆமாச்சா, கைலாம் எரியுது. சாப்பிடுவோமா? சாப்பிடலாம் வச்சு. மொறுன்னு வெந்துக்கிறான்.
இல்லை தட்டை எப்படியே பிடிச்சினுக்கிட்டா சாப்பிட ஏத்த உச்சினு இரு எவ்வளோ சாப்பிடு சாப்பிடுப்பா. ம் டேஸ்ட் பாரு. வாய்க்குள்ளேயே உள்ள போலியே தொண்டைக்குள்ளேயே. பா அந்த உருளைக்கிழங்கு மசாலா அந்த பா அந்த கறி கைமா கறி எல்லாம் வேறு லெவலில். அந்த கருவேப்பிலை மசாலாலாம் நல்லா தான் செஞ்சுக்கிறேன் அந்த குண்டு பையன். நாங்கள் சாப்பிடு மச்சான் நான் தீரேன். சரி சாஸ் வாங்கின்னு வந்தா நீ காசு கொடுத்தியா? சரி தெரியாத கேட்டு சார் சரியாக மச்சான். அதான் துண்டா மச்சான் எது ஏதோ பக்கமாக கொதிக்கிறா மச்சான். எப்படி பார்க்குறான் பாரு நம்மள. ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும். சரி எனக்கு வாங்கி தரேன். நீங்களே என்ன வாங்கி தர சொன்னேன்? தந்தூரி கிரில்லு. அதுவா? அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை. இந்த வாரம் கட்லெட் வீடியோ போட்டோம்ல, ஆமாம், அது தவிர சிக்கன் போண்டா போட்டுடலாம் விட்ரு. போண்டாவா? ஆமாம். இவ்வளோ வேலை வாங்கி எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ வேலை வாங்க மாட்டாங்க. காலில் எண்ணெய் வேறு பட்டுச்சு, அதுவே எரியுது. இந்த மொட்டை மாலை நிற்கிற அப்படியே காலை தூக்கி விட்டா கீழே ஊந்துருவா. இப்போ உனக்கு வந்துச்சு சொல்ற டேன்ட்டு. என்ன இது ரவுடிசம் காட்டு எங்ககிட்ட? ரவுடிசம்மா அத்தாட்டி இது மாதிரி வீடியோ எல்லாம் கூடாதீங்க. நான் வரல, போங்க. போ கட்டத்தான் செஞ்சு முடிச்சுமா கல்வி. இதுக்கப்புறம் வேலை தேவையில்லை. நான் அடுத்த வாரம் தான் உனக்கு சிக்கன் போண்டா செஞ்சு தரேன்ட்டல. இப்போ வாங்கி கொடுறான். எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறான். என்னாட்டு அடுத்த வாரம் செஞ்சு தரேன். உனக்கு கட்லெட் வாயில போச்சுன்னா பெருந்தன்மையா? நீ சாப்பிடப்பா. அவன் சொல்றதை கேளு. இது கூட அவர் காசை போட்டு தான் வாங்கிட்டு வந்து குத்துக்கிறாரு. நானே காசு போடல. காசு இருந்தால் நான் அவனுக்கு வாங்கி தர மாட்டேனா? எப்போதான் வாங்கி குத்துக்கிறேன்? அடுத்த வாரம் வா, சிக்கன் போண்டா உனக்கு கன்ஃபார்ம். மக்களே, அடுத்த வாரம் ரூபனுக்கு சிக்கன் போண்டா செஞ்சு கொடுத்துடலாம். என்ன மச்சான்? அப்போ நானே கோழி மார்க்கெட்டு கோழியை வாங்கின்னு வந்து மசாலாலாம் இதேமாரி தடவி நீ வேலை செய்யாத. அன்றைக்கி எல்லா வேலையும் நானே செய்கிறேன். போண்டா போட்டு உனக்கு தரேன். ஓகேவா? சரி மச்சான். தொடர்ந்து கானாமுத்தி மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோல்டு இன்னைக்கு தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அடுத்தது நீ என்ன சொல்லுவேன்? பெல் பட்டன் அழுத்துங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஈ காட்டு போண்டாகுது. ஓகே, அடுத்த வாரம் இந்த வீடியோவில் வேறு மாரி வீடியோவில் பார்ப்பீங்க. பாய்.